ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான சவ் சவ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1/4 கிலோ சவ் சவ் எடுத்திருக்கேன். அது நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து சவ் சவ் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. சவ் சவ் வேகிறதுக்கு பாதி அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியிலேயே அதோட சத்துலாம் போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அப்பப்போ எடுத்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சவ் சவ் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ இதை இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா வேக வைங்க. மிதமான ஹீட்டில் நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு. பாசிப்பருப்பு சவ் சவ் ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போது அதே பேன்லேயே 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. சவ் சவ் பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு சவ் சவ் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சவ் சவ் பொரியலுக்கு இந்த தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சவ் சவ் பொரியல் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாம்பார் சாதம் இல்லைன்னா காரக்குழம்பு இது மாதிரி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.